ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் இன்றைக்கி பசியும் ருசியுமில் காராமணி மசாலா சுண்டல் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சுண்டல் ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த ஹெல்த்தியான சுண்டலை எப்படி டேஸ்டியாக குயிக்காக செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சுண்டல் செய்ய 1 கப் காராமணி கல் மண்ணெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது காராமணியை ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயிலெலாம் சேர்க்காமல். நம்ம கொண்டக்கடலை பட்டாணி அதெல்லாம் ஊற வச்சு தான் நம்ம சுண்டல் செய்வோம். இது அந்த மாதிரி ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லை. காராமணியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு காராமணி நல்லா சூடேற அளவுக்கு ஃப்ரை பண்ணி நம்ம எந்த குக்கரில் பாயில் பண்ண போகிறோமோ அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அதே பாத்திரத்தில் இப்போ 3 கப்ஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போது தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த டைமில் எடுத்துகிட்டு நம்ம குக்கரில் வச்சுருக்க காராமணி கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இதை ஊற விட்டுடலாம். அப்போ தான் நல்லா வேகும். குக்கர் லாக் பண்ணி வெயிட் போட்டு வச்சாச்சு ஸ்டவ்வில். இது ஒரு 4 விசில் விடலாம். நல்லா பாயில் ஆகும். கரெக்டாக பதமாக பாயில் ஆகிருக்கும். அப்போ தான் காராமணி பாயில் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாக்கா சாஃப்டாக இருக்கணும். கடாயில் 2 ட்ராப் ஆயில் சேர்த்து ஹீட் ஆனோன்னு ஒரு குடமிளகாய் ரஃப்பாக சாப் பண்ணி அது கூட 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் 1 பிஞ்ச் சால்ட் போட்டு வதக்கலாம். இந்த மாதிரி குடமிளகாய் ஒரு ஆஃப் ஃப்ரை ஆனோன்னு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதை கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். இது கூட ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். இது கூட 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி வதக்கலாம். ஆனியன் நல்லா சாஃப்டாக வதங்கினோன்னு இந்த மாதிரி ஒரு தக்காளியை நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம ஒரு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் சேர்த்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறலாம். ஆனியன் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆனோன்னு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க காராமணியை அது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறலாம். அடி பிடிக்காமல் சிம்மில் வச்சு கிளறணும். மசாலாவுக்கு நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக இது தனி டேஸ்ட்டாக இருக்கும் இது பாதி சேர்க்குறதுனால. இது கூட வதக்கி வச்சுருக்க கேப்சிகத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனல் டச்சாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சமாக ஒரு ரா ஆனியன் பீசஸ் சேர்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா சுண்டல் பார்த்தீங்களா எப்படி இருந்தது? இந்த காராமணி மசாலா சுண்டலை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தியாக இருங்க. என்னோடய நெக்ஸ்ட்டு ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.